421 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். அமைச்சரவை மாற்றம் குறித்து கடந்த சில வாரங்களாகவே பேச்சு போயிட்டே இருந்தது. இப்போ செந்தில் பாலாஜி வெளியில் வர இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் எப்பொழுது இந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம்? அவர் வகித்து வந்த இலாக்காவே அவருக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன ரமேஷ்? வணக்கம் பார்த்திபன். அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இன்று உத்தரவிட்டது. இந்த சூழல்ல இதற்கு அடுத்தபடியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும் என்று திமுக வட்டாரத்திலையும் அரசு வட்டாரத்திலையும் விசாரித்த போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில தான் இந்த முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விரைவில் அமைச்சராக பதவியேற்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் முதல் வாரத்தில் அதற்கான அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 471 நாட்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை காலை அவர் சிறை வளாகத்திலிருந்து வெளியில் வருவார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்த ஒரு தகவலும் கடந்த ஒரு 20 நாட்களுக்கும் மேலாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினும் கூட அதை உறுதிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக தமிழக அமைச்சரவை மாற்றம் என்பது ஒரு ஏமாற்றமாக இருக்காது, மாற்றமாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் கிடைத்திருப்பதால் அவருக்கும் மீண்டும் அமைச்சராக அறிவிக்கப்படுவார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு திமுக அமைச்சரவையில் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றதற்கு பிறகு அவர் வசம் இருந்த இலாக்கா என்பது இப்போது மற்ற 2 அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அமைச்சரவையில் இப்போது முதலமைச்சரை தவிர்த்து அமைச்சர்களுடைய எண்ணிக்கை என்பது 33ஆக இருக்கிறது. ஒரு அமைச்சரவை இடம் என்பது காலியாகத்தான் இருக்கிறது. எனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியில் வந்ததற்கு பிறகு அவருக்கு மீண்டும் அமைச்சரவை கொடுக்கப்படும் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவை இலாக்கா மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் போது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவை பதவி கொடுப்பது குறித்த தகவலும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிடுவார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் எல்லாமே அக்டோபர் முதல் வாரத்துல இருக்கும் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.